ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷட்டர்ஸ்டாக் அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸோட பிப்ரவரி மந்த் ஷார்ட்லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரியுது சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க ஷட்டர்ஸ்டாக் அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸோட ஷார்ட்லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷட்டர்ஸ்டாக்கோட மார்ச் மந்த் ஷார்ட்லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே ஷட்டர்ஸ்டாக் வந்து 1 மந்த் அஹர்டாகவே என்ன பண்ணுவாங்க ஷார்ட்லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து மார்ச் மந்தோட ஷார்ட்லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி அட் ஹோம். ஓகேங்களா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுட் வேஸ்ட்டை வந்து கம்போஸ் பண்ணுற மாதிரி, ஸோ அதை வந்து உரமாக்குற மாதிரி, இல்லை வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி, இல்லை டொனேஷன் பேக்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்களோட வீட்டு ரூஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி, அவங்க வீட்டில் வந்து பைக் ரேக் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்க வந்து அவங்க கார்டனில் வந்து ஹெர்ப்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ வந்து என்ன பண்ணுறது பறிக்கிற மாதிரி, ஸோ அதை எடுக்கிற மாதிரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டோட எலக்ட்ரிசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஆப் மூலியமாக மானிட்டர் பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட்லையோ இல்லை வந்து ஒரு அர்பன் என்வரான்மெண்ட்லையோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கார்டனில் வந்து ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை ஏதோ வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு செடி ஏதோ ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு அர்பன் ஆர்ட் ப்ராஜெக்ட் மாதிரி. இப்போது நம்ம சென்னையிலாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து அந்த முரல்ஸ் வந்து ஆர்ட் வரைஞ்சிருப்பாங்க பார்த்திங்களா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியராக வந்து பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதில் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து அவங்க செகண்ட் டாப்பிக்கில் கொடுக்குறது. அடுத்தது தேர்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் பிஸ்னஸ். ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கஃபேயில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களோட வந்து பேப்பர் ஸ்ட்ரா வந்து வச்சுட்டு அவங்க ட்ரிங்க் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி. இல்லை வந்து ஒரு கிராசரி ஸ்டோரில் வந்து கேஷியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட்டை வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எதில் பேக்னா ரீயூசபிள் பேக்கில் வந்து ஃபுட்டையெல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. இல்லை வந்து ஒரு ஃபுட் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்வ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. ஃபுட் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு ஓரமாக கடைகள் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு கொடுக்கும்போது ஒரு சஸ்டைனபிள் பேக் அப்படின்னா என்னென்னா அந்த பேப்பர்லேயே செஞ்சுருக்கிற பேக்கேஜ் இருக்கும் தெரியுமா. ஸோ அதுலேயே வந்து ஃபுட் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து திருப்பி ரீயூசபிள் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பில்டிங்ஸில் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. அது மாதிரி ஒரு ஆஃபீஸோட இன்டீரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகள் வளர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு கார்டனே வந்து வச்சுருப்பாங்க ஆஃபீஸ்க்குள்ளே இன்டீரியரில். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா க்ரீன் டெக். ஸோ இதில் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் ஃபியூல் டேங்க்ஸு, சார்ஜிங் ஸ்டேஷன், S2 மார்க்கிங். ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரினா ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்பைன்ஸ், சோலார் பேனல், க்ரீன் எனர்ஜி நெட்ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோஸில் வீடியோஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஃபார்மிங் அண்ட் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெர்டிக்கல் ஃபார்மிங்னா ஒன்றும் இல்லை, தரையில் வந்து என்ன சொல்கிறது ஃபார்ம் பண்ணாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா ரேக் மாதிரி வச்சே வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க அறுவடை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த என்ன சொல்கிறது இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட பில்லர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த செடிகள் அந்த பூ தொட்டி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து வெர்டிக்கல் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா சாயிலே இல்லாமல் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் வச்சுவே வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இதை சம்மந்தமான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த 4 டாபிக் தான். என்னென்ன டாபிக் பார்த்தீங்கன்னா கிரீன் டெக் அண்ட் சஸ்டைனபிள் பிஸ்னஸ், கம்யூனிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அட் ஹோம். ஸோ இந்த 4 டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டஸ்டாக்கோட மார்ச் மந்த் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக இந்த ஷார்ட் லிஸ்ட் ஈகோ அப்படிங்கிற இந்த கீவேர்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், கொடுக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்தாலும் இந்த கீவேர்ட் கண்டிப்பாக அதில் இருக்கணும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது. அடுத்தது நம்ம டெபாசிட் ஃபோட்டோஸோட பிப்ரவரி மந்த் ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ டெபாசிட் ஃபோட்டோஸ் வந்து எப்போவுமே அந்தந்த மந்த்துக்கு அந்தந்த மந்த் தான் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து டெபாசிட் ஃபோட்டோஸ் பிப்ரவரி மந்த்துக்கு ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அதில் அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேன்சர் டே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா February 4th வந்து எல்லா வருஷமும் வந்து அது என்ன பண்ணுவாங்க, அது அனுசரிப்பாங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கேன்சர் சம்மந்தமாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன், அவேர்னஸ், டிசீஸ், ஹெல்த் கேர், சாம்பைன், சேரிட்டி, ஹோப், சப்போர்ட், ப்ரிவென்ஷன், ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியா. ஸோ கேன்சர் ரெப்ரசென்ட் பண்ணுற லோகோ இல்லை சிம்பிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிறையா இங்கே ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கார்னிவல் ஆஃப் வெனிஸ். ஸோ வெனிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்னிவல் வந்து எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிடே ஈவெண்ட்டாகவே அங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரினா ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அது இங்கே அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி, ஃபெஸ்டிவல், ட்ரெடிஷ்னல், கல்ச்சர், மாஸ்க், டூரிசம், செலிப்ரேஷன், டெக்கரேஷன், என்டர்டெயின்மெண்ட், மாஸ்குரைட் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கு உண்டான சில எக்ஸாம்பிள் இமேஜஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ். ஓகேங்களா. ஸோ மாஸ்க் தான் அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே முகமூடி வச்சு தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த கார்னிவலை. ஸோ இது வந்து நம்ம சிவாஜி படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதே தான். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த மாஸ்க் வச்சு தான் அந்த செலிப்ரேஷன் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸில் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவுல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து February 13th வந்து சூப்பர் பவுல் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து யூஎஸில் வந்து நடத்துவாங்க. முக்கியமாக கலிஃபோர்னியாவில். இது வந்து அங்கே ஒரு நேஷ்னல் ஹாலிடேவே கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்கும். அவங்க வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட் இது. ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஃபுட்பால் லீக், நேஷ்னல் காம்படிஷன், சாம்பியன்ஷிப், ஈவெண்ட், அரேனா, பிப்ரவரி, அட்வர்டைசிங். ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட். அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்களோட நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஓகேங்களா. ஃபுல்லாக ஃபுட்பால் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நிறைய எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ரபி பால் இருக்குது. ஸோ அதை விளையாடுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ். ஸோ அடுத்த டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. ஸோ இது நான் சொல்லி தெரியணும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். February 14th வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் LGBT இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அவங்களும் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அவங்களும் நீங்கள் அவங்கள மாதிரி அந்த ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லவ், கப்புள், செலிப்ரேஷன், ஹார்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், கிஃப்ட், டேட், ரொமான்டிக், அஃபெக்ஷனேட்டட், February. ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டேவை ரெப்ரசென்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில அவங்க எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் இமேஜ் உங்களுக்கு காமிக்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் அந்த ஹார்ட் சிம்பிள். ஸோ அதுதான். ஓகேங்களா. ரெட்டு. ஸோ இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது. ஸோ இதான் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலானிக் கார்னிவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து யூரோப்போட
மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நவம்பர் தான் பிகின் ஆகுது. பட் ஆனால் ப்ரைமரி ஈவெண்ட் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா பிப்ரவரியில் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல், கான்ஃபிட்டி, பரேட், காஸ்டியூம்ஸ், மஸ்குரேட், ஜெர்மன், ஃபேட் தேர்ஸ்டே, பேசண்ட், மெய்டன், ஃபிஃப்த் செஷன். ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த காஸ்டியூமு, ஸோ அந்த பரேட் நடக்கிறது, ஸோ அவங்க செலிப்ரேட் பண்ணுறது, கேண்டீஸ், ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாகவே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த கார்னிவலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷன், வீடியோஸ் இருந்துச்சு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கார்னிவல் இன் ரியோ டி ஜெனீரோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பிரேசிலில் நடக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் எண்ட் ஆஃப் த பிப்ரவரி நடக்கும். இது மிகப்பெரிய டான்ஸ் கார்னிவல். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த பெல்லி டான்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து முக்கியமாக வந்து இந்த கார்னிவலில் தான் அது ரொம்ப ப்ராப்ளமே ஆனிச்சு. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷன், வீடியோஸ் இருந்துச்சுன்னா அந்த கார்னிவல் சம்மந்தமாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், ஃபெஸ்டிவல், பரேட், சாம்பா, டான்ஸிங், என்டர்டைன்மெண்ட், காஸ்டியூம்ஸ், டூரிசம், ஃப்ளோட்ஸ், அப்புறம் வந்து சம்போட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த சாம்பா டான்ஸ்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னிவல் ஃபுல்லாகவே அந்த டான்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஸோ அந்த கார்னிவல், அவங்களோட காஸ்டியூம்ஸ், ஸோ அந்த பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அந்த காஸ்டியூம்ஸு, ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷன், வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் டே. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து எவ்ரி பிப்ரவரி வந்து 3rd மண்டே வந்து இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது மெயினாக எதுக்குன்னா அவங்களோட லீடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, முக்கியமாக வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் அண்ட் ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ இவங்களோட மெமரிஸை வந்து நினைவு கூறுற விதமாக ஸோ அதை ஹானர் பண்ணுறதுக்காக கொண்டாடுற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரசிடென்ட்ஸ் டே. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அது கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா USA, அமெரிக்கன், பேட்ரியாட்டிக், டெமோக்ரஸி, ஃப்ரீடம், ஹாலிடே, செலிப்ரேஷன், ஹிஸ்டாரிக், நேஷ்னல், ஈவெண்ட். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து கீவேர்ட்ஸாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் USA ஃப்ளாக் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த அவங்களோட சிலைகள். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். வந்து ஒயிட் ஹவுஸ். ஓகேங்களா. ஸோ அந்த பிரசிடென்ட் டே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க லோகோஸ் இருக்கட்டும், இல்லை வந்து பேனர்ஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. US ஃப்ளாக் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்க இமேஜஸ். ஸோ இது மாதிரியான ஃபோட்டோஸோ இல்லை இல்லுஸ்ட்ரேஷனோ வீடியோஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பெஸ்ட் செல்லர்ஸ் இன் பிப்ரவரி அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்மந்தமாக ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷனில் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, பாடி, கார்டியோ, எனர்ஜி, எக்யூப்மெண்ட், ஃபிட், ஜிம், ஹெல்த், லைஃப் ஸ்டைல், மோட்டிவேஷன், பவர், ஸ்போர்ட், ட்ரைனிங், வெல்னஸ், ஒர்க் அவுட். ஓகேங்களா. இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ் நீங்கள் கொடுக்குறேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸசைஸ் தான் தெரியும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, கப்புள்ஸாக பண்ணுற மாதிரி, இல்லை தனியாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, பெரியவங்க, சின்னவங்க, இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷன், வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஜிம்மும் அதோட சேர்ந்தா வரும். ஸோ அங்கேயும் நீங்கள் அது மாதிரியான ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்த டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மாலத்தீவ்ஸ். ஸோ மாலத்தீவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் உள்ள பிளேசஸ்ஸு, டூரிஸ்ட் பிளேசஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மாலத்தீவ்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட், ட்ராபிக்கல், எக்ஸாட்டிக், பேரடைஸ், லக்ஸரி, டூரிசம், ஹனிமூன், ஓசன், பிளாம்ஸ், பங்களாஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் மாலத்தீவ்ஸ்னாவே பீச்சு தான். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக பீச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பீச்சில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி, ஸோ அங்கே உள்ள டூரிசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இமேஜஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்து Shutterstock டெபாசிட் ஃபோட்டோஸோட February மந்த் அவங்க கொடுத்துருக்க ஷார்ட் லிஸ்ட்டு. ஸோ நான் இப்போ சொன்ன டாபிக் சம்மந்தமாக உங்கள்ட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரியுது சோஷியல் மீடியா அக்கௌண்ட், ஸோ இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.